நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ட்ட போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டுங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து ரோட்லயே விழுந்து கிடக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து அந்த இடத்துல வந்து தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றேன் தமிழ். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டுட்டு விறுவிறுன்னு வந்து ஆதி வந்து ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா தமிழ் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி வந்து பக்கத்தில் வராங்க. "தமிழ் அழுகாதடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா, அப்பா வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. எனக்கு மேக்ஸ் கூட சொல்லித்தர மாட்டேங்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. "ஏய், அவருக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாருல, அப்படி இருக்கும்போது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? வேலையை முடிச்சுட்டு இன்னொரு நாள் சொல்லிக் கொடுப்பாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா, அப்பாவுக்கு எந்த வேலை இருந்தாலும் முன்னாடி நான் கேட்ட உடனே சொல்லிக் கொடுத்துருவாரு. இப்போல்லாம் என்னை அவாய்ட் பண்ணுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க. "ஏய், அழுகாதடி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "விடுமா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னால தான் வந்து அப்பா என்னை பிரிஞ்சு போயிட்டாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "நான் என்னடி பண்ணேன்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "நீ தானே அப்பா வந்து கோவப்பட வச்ச, சாரதா பாட்டியை வந்து வெளியில் அனுப்புன வீட்டை விட்டு, அதனால தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய், எல்லாம் உன் மேலே உள்ள பாசத்தில் பண்ணேன்டி, என்னை மன்னிச்சிருடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வெளியில் ரூமுக்குள்ளே வந்து பாதி வந்து கதவை பூட்டிட்டு போனார்ல, அவர் உள்ளுக்குள்ளே போய் நம்ம வந்து தமிழ் எப்படி பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருந்தி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா, தர்மலிங்க வீட்டுக்கு வந்து பெரிய 2 பேப்பர் பண்டல் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ஆண்டாள் வந்து வராங்க. "அப்பா, என்னதுப்பா இது? என்ன இவ்வளோ பெரிய பண்டலாக இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க. "என்னத்தா, எலெக்ஷனுக்குன்னு 4 நாள் தான் இருக்குது. உனக்கு வந்து ரிசிப்ட்டு எல்லாமே வந்துருச்சு. அதாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கெல்லாம் வந்துருச்சு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எங்க கொடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து நமது சின்னம் வந்து ஆட்டோ, இந்த இந்த சின்னத்துக்கு வந்து வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குல்ல, அதெல்லாம் வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "என்னப்பா சொல்கிறீங்க? இது 4 நாளைக்குள்ளே எல்லா இடத்துலையும் கொடுத்தாகணுமே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாத்தா, இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இறங்கி வந்து நம்ம வேலை செய்யணும். இல்லைன்னா அவ்வளோதான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. இறங்கி எல்லா இடத்துலையும் நம்மளும் வேலை செய்வோம். அவனுக்கு மட்டும்தான் வேலை செய்ய தெரியுமா, நம்மளும் இறங்குவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து அந்த ஸ்லிப் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "அப்பா இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பார்த்தா நேராக நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஆதி பாரதி அவங்க இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா வெளியிலேயே வந்து நம்ம பவித்ரா, பாட்டி, லட்சுமியெல்லாம் இருக்காங்க. "ஏய், என்னடி இந்த பக்கம் காற்று வீசுது" அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பவித்ரா வந்து சொல்கிறாங்க, "என்னக்கா, டீ குடிக்க வந்தியா? இந்தா டீ குடி" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "என்ன இந்த வீட்டிலேயே எத்தனை நாள் தான் டேரா போகலான்னு யோசிச்சு வச்சுருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. "நீ உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்கே தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அப்போ நீங்கள் காலம் முழுக்க இங்கே தான் இருக்க போகிறீங்க. அப்பா பற்றி உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் தான் அப்பாவை பற்றி சரியாக புரிஞ்சுக்கல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அது எப்படி உங்கள் அப்பா இப்படி கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "போம்மா, நீயே வந்து கட்டின புருஷனே நம்பலை, வேறு யார் நம்புவா" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோடனே பாட்டி வந்து கேட்காங்க. "சரி, இப்போ எதுக்குடி வந்த, அதை சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "இந்தா, எனக்கு 4 நாள் கழித்து எலெக்ஷனில் எப்படி எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க? சப்போஸ் அந்த 4 நாளைக்குள்ளே எங்கள் அப்பா நல்லவர், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, உங்கள் மனசு மாறிச்சுன்னா ஓட்டு போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பை வந்து கையில் கொடுத்துட்டு ஆண்டாள் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க. "ஏய், இங்கே பாருங்க, நான் எப்படி எலெக்ஷனில் ஜெயிச்சிருவேன். அடுத்து உங்கள் மருமகன் இங்கே இருக்க மாட்டான். அவனை எப்படி ஊரை விட்டு அனுப்பிடுவேன், சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய், நீ முதல்ல ஜெயிக்கிறியான்னு பாருடி, அதுக்கடுத்து பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. "கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்க போகிறேன். உங்கள் பேரனை எப்படியும் என் காலில் விழுந்து கெஞ்சுறதுக்கு ரெடியாக இருக்க சொல்லுங்கள். எங்கள் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் இந்த ஊரில் இருக்க விடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்லிட்டு ஒன்று போயிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம தமிழ் அதுக்கடுத்து பாரதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் வந்து "ஸ்கூலுக்கு போகிறேன், என்னை கொண்டு போய் விடுமா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஏய், அப்பா இருந்தால் உன்னை அப்பா தாண்டி கொண்டு போய் விடுவார். போய் உங்கள் அப்பாட்ட கேளு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "அப்பாட்டெல்லாம் கேட்க முடியாது. அப்பா திட்டுவார். அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து இங்கே இல்லை, காலையிலே கிளம்பி எங்கேயோ போயிட்டாருமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "என்னடி சொல்கிற, எங்கே போனார்" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க பாரதி. "ஏன்ட்ட எங்கே பேசவா செய்கிறாரு, எனக்கு தெரியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா பாட்டியும் லட்சுமி வராங்க. "ஏய், இங்கே பாருடி, எதுக்கு இப்போ வந்து ஆதிக்கிட்ட வந்து இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாவது போய் பேசுங்க, சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "பாட்டி, நாங்கள் போய் பேசத்தான் செய்கிறோம் பாட்டி. அவர் தான் எங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேங்காரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் லட்சுமி வந்து சொல்கிறாங்க, "ஏய், இங்கே பாரு பாரதி, ஆதிக்கு ஏற்பட்ட இழப்பு சிறுசா ரொம்ப பெருசு, அதனால் வந்து அப்படி தான் இருப்பார்" அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னோடனையும், "இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, என்ன இருந்தாலும் என்கிட்ட பேசிடுவார், ஆனால் இந்த பிரச்சனையில் வந்து பேசவே மாட்டேங்காரு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் நீங்களே பேசி தீர்த்துக்கலாம். இதில் வந்து 3வது மனுஷன்
ஒரு ஆள் வந்திருக்காரு, அதனால தான் இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு வந்து ஃபோன் வருது நம்ம பாரதிக்கு. ஃபோன் போட்டோடனே ஆதி ஃபோன் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க. ஃபோன் எடுத்தால் ஆதி ஃபோன்லேருந்து இன்னொருத்தர் கூப்பிட்றாங்க. உங்கள் இந்த ஃபோன் வச்சுருந்தவர் ரோட்டில் விழுந்து கிடக்காருமா வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க, பதற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஃபுல் போதை அவர் வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பதறி அடித்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தர்மலிங்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து அந்த அழகர் பையில வாபஸ் வாங்கினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆண்டாள் வந்து வந்துடுறாங்க. என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லைத்தா நம்ம ஏரியா ஓட்டு நம்ம பக்கத்து ஊர் ஏட்டு எல்லாம் அங்கிட்டு நமக்கு தான் விழுந்துரும். ஓடப்பட்டி ஓட்டுக்கு மட்டும் நமக்கு பிடிக்கலைனாலும் வட்ட நமக்கு தான் போடுவாங்க. ஆனால் இந்த வட்டம் சங்கர் பையலும் புருஷனும் சேர்ந்து அந்த ஓடப்பட்டி ஓட்டை பூரா அவங்க பக்கம் வாங்கிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தான் போடுவாங்க. அதனால் வந்து இங்கிட்டு உள்ள ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சாலும் பூராமே வந்து அவங்களுக்கு தான் போட போகிறாங்க, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஓடப்பட்டி ஓட்டு வாங்காமல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மளும் இறங்கி வேலை செய்வோம், நம்மளும் ஓட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைத்தா அது வந்து ஓட்டு அவங்களுக்கு தான் போகும், வேலை செஞ்சாலும் நமக்கு கிடைக்காது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா சொல்லுங்கப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. உன் புருஷன் எப்படியாவது வாபஸ் வாங்கினாதான் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு உன்னையும் நிப்பாட்டிட்டோமோ, உன் வாழ்க்கையை கெடுத்துட்டோமோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நீ மட்டும் தோத்துட்டேனா உங்கள் அப்பா உசுரோடையே பார்க்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம்மா உன்னையே தோக்கடிச்சிட்டு என்னாலாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா ஆண்டாள் வந்து எப்படியாவது அழகர்கிட்ட ஏதாவது சொல்லி வாபஸ் வாங்கணுமே சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.